அருகே தர்மபுர ஆதீனத்தில் பாதுகாக்கப்படும் பண்டைய கால இசைக்கருவிகளின் தொகுப்புகள். நாம் அறிந்த சில இசைக்கருவி முதல் இதுவரை கண்டிராத வியக்க வைக்கும் அரிய வகை இசைக்கருவிகள், அசர வைக்கும் கலைநயம் கொண்ட மர சிற்பங்கள் இந்த தொகுப்பில் காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தர்மபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டில் குருஞான சம்பந்தரால் தோற்றுவிக்கப்பட்ட பழமை வாய்ந்த தர்மபுர ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் நோக்குடன் துவங்கப்பட்டு இன்றளவும் சைவத்தையும் தமிழையும் போற்றி வளர்க்கும் இந்த ஆதீனத்தில் தற்போதைய 27வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் அருளாட்சி செய்து வருகிறார். தர்மபுர ஆதீன திருமடத்தின் வளாகத்தில் முந்தைய ஆதீனங்களின் குருமூர்த்திகள், ஞானபுரீஸ்வரர் ஆலயம், வனதுர்கை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்கள் அமைந்துள்ளன. ஆதீன தலைமையகமான சண்முக விலாசத்தில் பண்டைய கால இசைக்கருவிகளின் தொகுப்புகள் பாதுகாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆலயங்கள், திருவிழாக்கள், போர்களின் போது தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு வகையான இசைக்கருவிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இசைக்கருவிகளின் பெயர், காலம், பயன்பாடு குறித்த விளக்க குறிப்புகளும் உள்ளது. இங்குள்ள இசைக்கருவிகளில் நாம் அறிந்த ஒரு சில இசைக்கருவிகளை தவிர பலவற்றின் பெயர்கள் கூட நாம் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். தவில், நாதஸ்வரம், உடுக்கை, உருமி, டோலக், தபாலா, வீணை, சங்கு, செகண்டி, புல்லாங்குழல் என நாம் அறிந்த இசைக்கருவிகளோடு கொடுக்கொட்டி, பவுனி, சவுனிக்கை, கைச்சிலம்பு, தமரூகம், துத்தேரி, கொம்பு, திருச்சின்னம், கொக்கரை, முகவீணை, சாலம், கல்நாதஸ்வரம், எக்காலம், மலைக்குச்சி, முழவு, நெடுந்தாரை என பல்வேறு வகையான ஒலிக்கும் சங்குகள், புல்லாங்குழல்கள் என நூற்றுக்கணக்கான அரிய வகை இசைக்கருவிகள் மற்றும் பல்வேறு வகை கோவில் மணிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பண்டைய கால தமிழர்களின் கலைத்திறனையும் படைப்பாற்றலையும் போற்றும் மர சிற்பங்களின் காட்சியும் காண்போரை வியக்க வைக்கும். கடவுள்களின் சிலைகள், தேர்களில் பதியப்படும் யானை, யாழி, குதிரை, பறக்கும் தேவதை என பல்வேறு கண்ணை கவரும் மர சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. எந்தவித நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் சிறு மரப்பலகையில் பல்வேறு வடிவங்களில் இவ்வளவு அழகிய சிற்பங்களை உருவாக்கி இருப்பது தமிழரின் மகத்தான சாதனைதான்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.